தாத்தா இறந்து 30வது நாள் வந்து படையல் போட்டாங்க. எப்போவுமே இறந்தவங்க வந்து 30வது நாள் ஆனால் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். அதுக்கான பூஜை தான் இது. ஸோ வந்துட்டு வீட்டுக்கு வரவங்கள காட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வாங்க, காட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. இவங்க வந்து கற்பூரத்தை வந்து ரோட்டில் இருந்து வீட்டு வாசல் வரைக்குமே ஏற்றிட்டு வந்தாங்க. அவங்க ஏற்றுற வரைக்குமே காட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வாங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னதை நீங்களே கேளுங்க. ஸோ படைச்சு முடிச்சிட்டோம். படைச்சு முடித்த உடனே அப்படியே எல்லாருமே என்ன பண்ணோம், படைச்சு முடித்ததை வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ வந்து தாத்தாக்கு படைச்சதை நாங்கள் தாங்க கடைசியாக எடுத்து சாப்பிட்டோம். அப்புறமா என்ன பண்ணோம், நைட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே தூங்காமல் வந்துட்டு மணல் வந்து கொட்டி வச்சுருப்பாங்க. மணல் கொட்டி வச்சுட்டு அதோட கால் தடம் ஏதாச்சும் இருக்குமா, அதாவது எப்படின்னா அவராக வரமாட்டார், விலங்குங்க இல்லை பூனைங்க எலிங்க அந்த மாதிரி வந்து அந்த மணலில் இருக்கிற மாதிரி கால் தடம். காலைல எந்திரிச்சு பார்த்தோம், உண்மையாகவே இது இருந்துச்சு. அப்புறமா தண்ணி வச்சுருந்தோம், தண்ணியுமே குறைஞ்சிருந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட ஃபுல் வீடியோ நம்ம மிஸ்டர் ஸ்கேர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா